ஹாய் உஷா. ஏய் என்ன எம்எல்ஏ என்ன கோமா? பின்ன நேற்று டின்னருக்கு போக போறோம் நம்பி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏய் நான் கூட தான் நீ நல்லா சமைப்பேன்னு சொன்னதுக்காக இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடந்துச்சா? இல்லைல்ல, நான் கோச்சிக்கிட்டேனா? இந்த கிண்டலுக்கு மட்டும் குறைச்சிடல. அப்படின்னா முக்கியமான வேலை ஒரு ஃபோன் கால் கூட பண்ண முடியாதா? ஒரு முக்கியமான ரியல் எஸ்டேட் டீல் பற்றி சில பர்னர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதான் என்னால் வர முடியல. சாரி. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம், கொஞ்ச நாளா ஒரு நல்ல டீல் கிடைச்சிருக்கு. இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி. நமக்கு தான் நல்ல வேலை, போதுமான வருமானம்னு எல்லாமே இருக்கு. இப்போ எதுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்? உஷா, எத்தனை நாளைக்கு தான் ராத்திரி பகல்னு பார்க்காம இந்த போலீஸ் வேலையை செய்கிறது? இந்த வேலை நம்ம பர்சனல் லைஃப்பை எவ்வளோ பாதிக்குதுன்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அதுக்காக இந்த வேலையை விட போறியா? விட தான் போகிறேன். ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம். இந்த வேலையில் கிடைக்கிற சம்பளத்தில் நம்மளுக்கு அவ்வளோவா சேவிங்ஸ் இருக்க போகிறதில்ல. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் நிறையா சம்பாரித்து நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு உனக்கே தெரியும். இந்த கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்ண பிறகு எல்லா காசும் நம்ம ஃபியூச்சருக்கு தான். அதெல்லாம் சரிதான். ஆனால் ஷேர் மார்க்கெட், எக்விட்டி இதுலலாம் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உனக்கு தெரியும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் அப்படி தானே? மார்க்கெட் வேல்யூனா ஏறும் இறங்கும். ஆனால் நம்ம ஒழுங்காக ரிசர்ச் பண்ணி செஞ்சோன்னா அதில் ரீஸ் அவ்வளோவா இல்லை. என்னோட பார்ட்னர்ஸ்க்கு இந்த பிஸ்னஸில் நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்போ என்ன செய்யணும்னு நல்லா தெரியும். அதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காத. ஏமாத்திட்டாங்கன்னா என்ன பண்ண போகிற? என்ன உஷா, திடீர்னு இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிற? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் என்னென்னமோ ஏமாத்து வேலை நடக்குது. டைட்டில் ஃப்ராட், எஸ்க்ரோ ஸ்கேம்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதனால தான் கவனமாக இருக்க சொல்கிறேன். ஆமாம், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? யார் சொல்கிறாங்க? ஒரு பிஸ்னஸ் மேகசினில் படித்தேன். அப்போ தான் புரிஞ்சது இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு. அதனால தான் பயப்படுறேன். உஷா, ஆர்டிக்கல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் எழுதுவாங்க. ஆனால் நம்ம கவனமாக இருந்தோன்னா எந்த ரிஸ்க்கும் இல்லை. நீ எதுக்கும் பயப்படாத. நான் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஃபீல்டில் இறங்கியிருக்கேன். ஓகே, நத்திங் டு வரி. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ கவனமா இரு. ஓகே. சாப்பிட்றியா? கேன். தேங்க்ஸ் வேதா. இனிமேல் என் மகனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அவனை விட்டுருவாங்களே? என்ன பார்க்குற? நேற்று என் வீட்டுக்கு அனுப்பின கிஃப்ட்ஸ் நேரத்தை வீணாக்காத குணா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப. வேதா, வேற நான் என்ன செஞ்சா என் மகனை காப்பாற்ற முடியும் சொல்லு. நான் செய்ய தயாரா இருக்கேன். முதல்ல நீ இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வர்றதே தப்பு. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. எனக்கு வேற வழி தெரியல வேதா. என் மகனை எப்படியாவது காப்பாற்றணும். அது ஒன்னால தான் முடியும். உன் பையன் திட்டம் போட்டு இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கான். நியாயமா பார்த்தா நீ அவனை கண்டிக்கணும். அதை விட்டு அவனை காப்பாற்ற முயற்சி செய்றிய. உனக்கு இது கேவலமா இல்ல? தப்பு செஞ்சவனை காப்பாத்துற உன்ன மாதிரி மோசமான அப்பா இருக்கிறதுனால தான் அவன் தைரியமான தப்பே செஞ்சிருக்கான். இனிமே நான் அவனை இந்த ஆஃபீஸில் பார்க்கக்கூடாது. கிளம்பு. என் மகனை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீ என்ன செய்வேன்னு எனக்கும் தெரியும். எந்த லாயரும் உன் மகனை சட்டத்தில் இருந்து காப்பாற்ற முடியாது.
உதவி கேட்டு வந்தா திமிரில் ஆடுற வேதா அவுட். ஏய், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு. Okay, sure bro. Keep me updated. Thanks. Bye. ஜேபி உங்களை கேட்டதா சொன்னான். எப்படி இருக்கான்? ஒரே புலம்பு. ஏன் என்னாச்சு? ஏதோ சூப்பர் மார்க்கெட் தேஃப்ட் கேஸா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்க சொல்லு. கேஸ் முடிஞ்ச மாதிரி தானே? சிசிடிவி கேமரா கிடைக்கல. கிடைக்கலையா? ஏன்? ஏன்னா அவங்க திருடிட்டு போனதே அதை மட்டும்தான். அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கானுங்க போல இருக்கு. ஆமா, உங்க கேஸ் என்னாச்சு? ஃபிசிக்கல் அண்ட் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் எல்லாமே இது ஆல்கஹால் மோட்டிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னு தெளிவாக காட்டுது. லேப் ரிசல்ட் வந்துட்டா கேஸ் ஷீட்டை ஃபைல் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட உங்க கேஸ் முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. அது முடிஞ்சிடும். ஆனால் என்னால் எது ஏற்றுக்க முடியலன்னா, தன் மகன் தப்பு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சோம் அந்த நடேஸ்வர அப்பா என்கிட்ட வந்து என்னை காப்பாற்ற சொல்லி கேட்குறாரு. இது எல்லாம் அப்பாவுக்கு வர உணர்வு தானே வேதா? இதுவே நீங்களா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? இப்படி ஒரு தப்பு செய்யாத மகனை வளர்த்துருப்பேன். அது சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு வச்சுப்போம். இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சிவா, எனக்கே இந்த நிலைமை வந்தா கூட நான் சத்தபடி தான் எல்லாமே செய்வேன். ஆனால் ஏன் அதிர்ஷ்டம், மகேஷ் நல்ல பையன், எனக்கு அவனால எந்த பிரச்சனையும் வராது. உங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சோம் இந்த கேள்வியை கேட்டேன் பாருங்க. எனிவே, மகேஷ் அவன் ஃப்ரெண்டு கூட ஹாலிடேக்கு பெங்காக் போகிறான். இந்த தடவை நாங்கள் வராமல் அவன் மட்டும் தனியாக போகிறான். தான் 6 மணிக்கு போய் அவனை ஏர்போர்ட்டில் அனுப்பிவிடும். அவ்வளவு தூரமாவா? அதுவும் தனியா? மாயா எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்டான்? மாயா ஆரம்பத்தில் பிடிவாதமாக தான் இருந்தா. நான் தான் பேசி கஷ்டப்பட்டு ஒத்துக்க வச்சேன். இந்த வயசில் என்ஜாய் பண்ணலாம், பின்ன எப்படி? அதெல்லாம் சரிதான் வேதா. ஆனா அந்த லவனோட கேஸை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த நேரத்துல மகேஷ் தனியா போறது. சிவா, மகேஷ் எப்போதுமே ஜாக்கிரதை தான். அந்த நந்தாவும் நம்பிக்கையானவன் தான். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க ஒருத்தர் பார்த்துக்கணும். இருந்தாலும் அவங்க எங்கெல்லாம் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. கிரைம் ப்ரோன் ஏரியாஸ் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. அவன் ட்ரூ ஐடென்டிட்டி உங்களுக்கு இருக்கு தானே? அவன் ஐட்டினரியை உனக்கும் அனுப்பியிருக்கேன், நீயும் பார்த்து சொல்லு. இந்த நந்தா நல்ல பையன் தானே? சிவா, மகேஷும் நந்தாவும் மம்மி ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் அந்த பையனை நல்லா தெரியும். அதனால தான் நம்பி அனுப்புகிறேன். அதான் ஹேங் ஆகுதுல்ல. நீ எப்போதான் வேற ஃபோன் மாற்ற போற? தெரியல. என் அம்மா கிட்ட கேட்டால் எப்படியாவது ஒரு புது ஃபோன் வாங்கி தருவாங்க. ஆனால் வேண்டாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஆனால் நாம் சின்ன சின்ன விஷயத்தை கேட்க கூட ரொம்ப யோசிக்கணும். நம்ம சிச்சுவேஷன் நினைச்சாலே வெறுப்பா இருக்குடா. இல்லைடா, நான் முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது பார்ட் டைம் வேலைக்கு போய் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கெல்லாம் நமக்கு எங்க நேரம் இருக்கு? நான் டியூஷனுக்கு போகிறத நிறுத்திட்டு அந்த நேரத்தில் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுது நீ நல்லா மாட்டினடா. அம்மா எனக்காக தான் தினமும் ஓவர் டைம் வேலை செய்கிறாங்க. அவங்க ஹெல்த் மோசமாயிட்டே இருக்கிறான். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ டியூஷனுக்கு போகலன்னா உன் அம்மாவுக்கு ஓகேவா? வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அதான் டீச்சர் சரியாக சொல்லித்தரல, அதனால சீனியர்ஸ்ட்டை கேட்டு கற்றுக்க போகிறேன்னு ஒரு பொய் சொல்ல போகிறேன். பொய்யா? வேண்டாம்டா நிவாஸ். ஏன்டா வீணா பொய் சொல்ற? பொய் சொல்லி ஏதாவது வம்புல மாட்டிக்க போற. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் அம்மாக்காக தானே செய்கிறேன். எனக்கு இதில் ஒன்றும் தப்பாக தெரியல. நம்மளுக்கோ வேற வழி இல்லைதா. ம் சரி சரி வா,
வீக்கெண்ட்ஸில் மட்டும் செய்கிற மாதிரி ஏதாவது வேலை இருக்கான்னு தேடி பார்ப்போம். உன் ஃபோனத்தா? இந்தா. குணா, கேஸ் நம்ம பக்கம் ரொம்ப வீக்காக இருக்குது. எல்லா விட்னஸும் உங்கள் மகனுக்கு எதிராக வேறு இருக்குது. என்ன டெலிட் சொல்கிற? கேஸ் ட்ரையலுக்கு போனால் ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்கிறதா? கேஸ் முதல்ல கோர்ட்டில் நிற்கணும். ப்ராசிக்யூஷன் முதல் ஹியரிங்கில் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. செக்ஷன் 376 ஆஃப் த பீனல் கோட் 1871 படி உங்கள் மகனுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திலீப், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மகனை நீ தான் காப்பாற்றணும் ப்ளீஸ். லாயராக நான் இதை சொல்லக்கூடாது தான், ஆனால் சில கேஸை கோர்ட்டுக்கு வெளியில் செட்டில் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் என்ன செய்யணும் சொல்லு. முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க, எப்படியாவது இந்த கேஸை விட்ரா பண்ண வைங்க. அதை தவிர வேறு வழி இல்லை. என்ன யோசிக்கிறீங்க? ஐ நோ இட்ஸ் a tough call. எப்படியாவது இதுக்கு முயற்சி செஞ்சு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. சரி திலீப், அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்குறேன். ஆமாம், இந்த கேஸில் ஐயோ யார்? அதான் அந்த வீணா போனவன் இன்ஸ்பெக்டர் வேதா. ஐயோ அந்த ஆளா? அவன் நேர்மை நியாயம்னு எல்லாத்தையும் ரூல்ஸ் படி தானே செய்வான். அவங்ககிட்டையும் பேசி பார்த்துட்டேன் திலீப், எதுக்கும் ஒத்து வர மாட்டான். தப்பு பண்ண மவனுக்காக வக்காலத்து வாங்க வரேன்னு சொல்லி என்னையே அசிங்க பண்ணி அனுப்பிட்டாயா. அவன் என் மகனை உள்ள தலைமை விட மாட்டான் போல இருக்கு. அந்த வேதாவுக்கு எந்த பிளாக் மார்க்கும் இல்லை, அதனால டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. ஆனால் பேரை சம்பாதிச்ச அதே அளவுக்கு எதிரிகளையும் அவன் சம்பாதிச்சிருக்கான். திலீப், என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அந்த வேதா அவனை சும்மா விட மாட்டேன் திலீப். ரீனா, ப்ளீஸ் ரீனா, லிசன் டு மீ, ஒரு 5 minutes. என்ன ஸ்டாப் பண்றியா? உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஐம் சாரி ரீனா, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. சாரி, இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நம்ம சீரியஸாக தானே பழகிட்டு இருந்தோம், அதனால தான். அதனால நீ எது வேணாலும் செய்வியா? தெரியாம தப்பு பண்ணிட்ட ரீனா. தப்பு? யூ ஹவ் கமிட்டட் அ கிரைம். இது கோர்ட்டுக்கு போனா ஐம் கான். யூ டிசர்வ் இட். இதை நீ முதலே யோசிச்சிருக்கணும். கேர்ள் ஃப்ரெண்டா நீ என்ன வேணாலும் செய்வியா? யூ டுக் மீ ஃபார் கிராண்டட், ரைட்? Then you could pay for this. நீ என்ன கேட்டாலும் தரேன், எவ்வளவு கேட்டாலும் தரேன். ப்ளீஸ் ட்ராப் த கேஸ். கோர்ட்டுக்கு வெளியே செட்டில் பண்ணிக்கலாம். கோர்ட்டுக்கு போனா உனக்கும் கஷ்டம். உன் பணத்துக்கு நாளையரே நினைச்சியா? நான் அப்படி சொல்ல ரீனா. நான் தப்பு பண்ணல, எனக்கு வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட பிச்சை எடுக்காத. கெட் லாஸ்ட். ஏய், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமாம், எங்கே போயிருந்த? நான் வேலை முடிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று போயிருந்தேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் கூட வந்திருப்பேன். எப்படி போன தடவை டின்னர் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் கேன்சல் பண்ணிட்டியா, அந்த மாதிரியா? இப்போ வேற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருப்பேன். எனக்கெல்லாம் எங்கே டைம் இருக்க போகுது? ஏய், என்ன அப்படி சொல்லிட்டேன்? எனக்கு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம். நம்பிட்டேன். நிஜமாக தான் சொல்கிறேன். சரி, டின்னருக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேணாம், நீ டயர்டாக இருப்ப, போய் ரெஸ்ட் பண்ணு. நான் ஏதாவது சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் தேவையில்லை, நீ ஆர்டர் பண்ணி அதை வந்து சேர்றதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதுக்குள்ளே நானே உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன். அது வேணான்னு தான் நான் சேஃபாக ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னேன். எஸ்பி சிவா, வர வர பயம் இல்லாமல் போகுது. இரு, விஷ தள்ளி கொட்டுறேன். சார் சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. எஸ் சார், ஷுவர் சார். அந்த ரிப்போர்ட்டை இன்னைக்குள்ள அனுப்பிடுறேன். ஆமாம் சார், அந்த ஹோமிசைட் எவிடன்ஸ் எல்லாம் லாக் பண்ணியாச்சு, அதையும் சேர்த்து அனுப்பிடுறேன். ஓகே.
ஓகே சார், தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் ஆஃபீஸில் தானே இருந்தேன். இதை முதலே கேட்டிருக்கலாம். வீட்டுக்கு வந்த பிறகு ரிப்போர்ட் இருக்கா, அது இருக்கா, நச்சுன்னு. யாரு உன்னோட பாஸா? வேற யாரு? உஷா, இந்த வேலை இடத்துல நிம்மதியே இல்லை தெரியுமா? கொலைகாரனை கூட ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் இந்த ரிப்போர்ட்டை செஞ்சு முடிக்கிறது தான் பெரிய தலைவலி. நாளைக்கு செஞ்சு அனுப்புறேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ வேணும்னா உன் பாஸ் கிட்ட அப்படி சொல்லலாம். நான் என் பாஸ் கிட்ட அப்படி சொன்னேன்னு வச்சுக்க, கிரைம் நம்மளுக்காக வெயிட் பண்ணாது. நம்ம தான் துரத்தி பிடிக்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் சிவா அப்படின்னு ஒரு சீரியஸான டோன்ல லெக்சர் பண்ணுவார். அதை கேட்கறதுக்கு பதிலாக நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவேன். என்னோட பாஸும் இப்படிதான். மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லி ஒன்று கொடுப்பாரு பாரு, வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஆனா உனக்கு பரவாயில்ல உஷா, நீ வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருப்ப. எனக்கு 24/7 ஸ்டாண்ட் பை. இதுல ரியல் எஸ்டேட் பிசினஸ் வேற. எப்படிதான் உனக்கு டைம் கிடைக்குதுன்னு தெரியல சிவா. வேற வழி இல்லை உஷா. இன்னும் 3-4 வருஷம் எப்படியாவது இந்த பிசினஸை டெவலப் பண்ணி இந்த வேலையை விட்டு வெளியாடணும். ஆனா இப்படி சைட் பிசினஸ் செய்யறது உன்னோட பாஸ்க்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடாது? இது என் தனிப்பட்ட விஷயம். நான் எந்த டைரக்ட் டீலிங்கும் செய்யலையே. ஸோ ஐ ஹேவ் மை வேஸ். சரி, எது செஞ்சாலும் யோசிச்சு பண்ணு. இப்போ சாப்பிடு. தேங்க்யூ. நரேஷ், நரேஷ் இங்கே இருக்கியா? நரேஷ், 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 டேய் கத்தி விடுற நரேஷ், விட்டியா கத்தி? என்னடா சாவ துணிச்சிட்டியா? தப்பை செஞ்சாலும் அதை ஃபேஸ் பண்ணணும்டா. அது விட்டுட்டு ஏன்டா இந்த முடிவெடுத்த? என்னால முடியலப்பா, பயமா இருக்கு. பாரு, சொல்றதை கேளு. அந்த லாயர் சொன்னதை கேட்டீங்களே, இந்த கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு போச்சுன்னா என் லைஃபே முடிஞ்சிடும். அதோட 10-15 வருஷத்துக்கு என்னை வெளியே விட மாட்டானுங்க. நியூஸ்ல, சோஷியல் நரேஷ், 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 டேய் அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் இருக்கேன், நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நான் இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும். விடுங்க. சொல்றது கேளுடா, எதுவும் நடக்காது, புரியுதா? டேய் நடக்க விட மாட்டேன்டா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. டேய் கேளுடா. டேய் your money. சரி, நான் மொதல் கிளம்புறேன். என்ன சிவா, இன்னொரு கேம் சிவா? ஐயோ, எனக்கு மணி ஆகுது. இன்வெஸ்டர்ஸ் கூட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. சிவா கொஞ்சம் உட்காரு. நானும் விக்டரும் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ சொன்ன ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பற்றி நல்லா யோசிச்சு பார்த்தோம். இந்தியாவில் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா புரோக்கர்ஸ் கிட்டையும் விசாரித்தோம். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஸோ நாங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறோம். இது ஒரு நல்ல டீல்னு தோணுது சிவா. அதனால நாங்களும் உன் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் ஆகலான்னு முடிவு செஞ்சிட்டோம். என்ன இப்போ வந்து சொல்கிறீங்க? இதை பற்றி நான் உங்ககிட்ட 2-3 தடவை பேசியிருக்கேன். அப்போவே சொல்லியிருக்கலாம்ல. இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், யோசிச்சு பார்க்க டைம் வேணும்ல. ஏன் இப்போ என்னாச்சு? எனக்கு ஏற்கனவே பார்ட்னர்ஸ் கிடச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான். அதுக்கும் ஒருத்தர் பணம் கொடுத்து பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டீலை முடிச்சிட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அதை எங்ககிட்ட கொடுத்துரு. என்ன சிவா யோசிக்கிற? எங்களுக்காக இது கூட செய்ய மாட்டியா? யாரோ ஒருத்தரை விட நீங்க 2 பேரும் என் பண்ண சாகுறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா டீல் வேணான்னு சொல்லிட்டா
அவர் கொடுத்த பணத்தை இப்போவே திருப்பி தரணும். அதான் என்ன செய்யறதுன்னு புரியல. இது ஒரு பெரிய விஷயமா? அவர் எவ்வளோ பணம் போட்டாருன்னு சொல்லு, இப்போவே நாங்கள் அந்த பணத்தை உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஆமாம் சிவா, எங்களுக்கு இந்த டீல் வேணும். சரி, ஒரு அக்கௌண்ட் நம்ம மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் அதுக்கு 100K ஈச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. 100K? ஓகே. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் டன். டன். ஓகே, இன்னையிலேருந்து நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். We are going to make it big. சாம், பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் பார்த்துக்கிறேன். அவன் தெரியாம செஞ்சிட்டான் வேதா. ப்ளீஸ், நான் உன் காலில் ஒரு நாள் ஓடுறேன். நான் என்ன செய்யறேன்? இதுக்கு தான் அப்பவே படிச்சு சொன்னேன், உனக்கு தெரியாத பிசினஸ் செய்யாதன்னு. நீ கேட்கல. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் நம்ம ஃபியூச்சருக்குன்னு சொன்னேன். இப்போ என்ன ஆச்சு? பாரு, எனக்கு எதுவும் வேணாம், நீ பத்திரமா வந்து சேர்ந்தாலே போதும். அப்புறம் மகேஷ்,